ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்மளை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்கான விதிகளை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போவோம். ஒவ்வொரு நாளும் படிங்க. செல்ஃப் ஹெல்ப் புத்தகங்கள், மோட்டிவேஷனல் புத்தகங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான புத்தகங்கள் அப்படின்னு எதெல்லாம் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே படிங்க. உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ படிங்க. நம்ம எவ்வளவோ விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஆனால் புத்தகங்களை நம்ம பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதான் இந்த உலகத்திலே மிகச்சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம எப்போவுமே ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி பல இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி நம்ம நினச்சிட்டே இருந்திருப்போம். ஆனால் நம்மள்கிட்ட நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிச்சதே கிடையாது. நம்மள்கிட்ட நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது. ஹெல்த்து, ஜிம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தால் கூட புத்தகங்களில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது மிகச்சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதை என்றைக்குமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. ரெண்டாவது, உங்களை சுற்றி இருக்கவங்கள்ட்ட எப்போவுமே ஒரு பவுண்டரி அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுங்கள். நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மள்ட்ட போட்டி போடுவாங்க, பொறாமப்படுவாங்க, வன்மமாக இருப்பாங்க. இந்த மாதிரி பல விதமான மனிதர்கள் இருப்பாங்க. இந்த பலவிதமான மனிதர்கள்ட்ட அன்பு காட்டுறவங்க, நம்மள்ட்ட உண்மையாக அக்கறையாக இருக்கவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. பட் நம்ம தான் கரெக்டாக கண்டுபிடிச்சி ஒரு பவுண்டரி அப்படிங்கிறத செட் பண்ணணும். உங்களை யாராவது இன்சல்ட் பண்ணுறாங்க, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஏதோ ஒரு சங்கடமான விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா கூட அது எதையுமே நீங்க பர்சனலா எடுத்துக்காதீங்க. ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா கூட அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு எப்படி அதை உங்களுடைய திறமையை யூஸ் பண்ணி கத்துக்கிட்டு லேர்ன் பண்ணிட்டு உங்களை நீங்களே எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு எஃபெக்டிவான ஒரு விஷயமா இருக்கும். ஆனா ஒரு விஷயத்த பர்சனலாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதனால் நமக்கு நிறைய சங்கடங்கள் அப்படிங்கிறது நடக்கும், நிறைய துன்பங்கள் நடக்கும். நம்ம ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அது மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, இது எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணிடும். நம்ம அந்த ஒரு டிப்ரெஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கே பயங்கரமாக கஷ்டப்படுவோம். ஸோ எப்போவுமே பர்சனலாக எதையும் எடுத்துக்காம ஏதோ ஒரு சங்கடமான ஒரு விஷயம் நடந்துக்கிட்டா கூட அதுலேருந்து எப்படி லேர்ன் பண்ணிட்டு இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பாருங்க. நாலாவது, உங்களை சுற்றி நல்ல நண்பர்களை வச்சுக்கோங்க. நம்மளுடைய நண்பர்கள் நம்மளை பெரிய லெவலில் முன்னேறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. ஐந்தாவது, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பவுமே ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு பர்ஃபெக்டான டைம் அப்படின்னு ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணாதீங்க. பர்ஃபெக்டான டைம் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. அப்படி ஏதாவது பர்ஃபெக்டான டைம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது இப்போ நவ் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம நிறைய நல்ல விஷயங்களை பண்ணணும்னு நினைப்போம், நிறைய நல்ல விஷயங்களை செய்யணும்னு நினைப்போம், இல்லை ஏதோ ஒரு நல்ல ஹேபிட்டை ஆரம்பிக்கணும், பழகணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு டைம் வரட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நினச்சிக்கிட்டே இருப்போம். அந்த டைம் வரவும் வராது. நம்ம அப்படியே பல நாட்களை வேஸ்ட் பண்ணி அப்படியே அதை மறந்தும் போயிடுவோம். இதை டெஃபினட்டாக நம்மள நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்ஃபெக்டான டைம் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. நவ், இப்போ அப்படிங்கிறது மட்டும்தான் பர்ஃபெக்டான டைம். ஆறாவது, உங்களுக்கு ஒரு கோல் இருக்கு, அது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு எந்த ஷார்ட்கட்டுமே கிடையாது. ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் அதுக்கு ஒரே ஒரு வழி. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்மள பல பேர் என்ன நினைப்போம், இந்த ஷார்ட்கட் இருக்கு, அந்த ஷார்ட்கட் இருக்கு, அப்படி இப்படின்னு நினைப்போம். அது எதுவுமே கிடையாது. நீங்க எந்த ஒரு விஷயத்த செய்யணும், நீங்க ஜெயிக்கணும், இல்லை சாதிக்கணும், இல்லை ஏதோ ஒரு விஷயம் நீங்க பண்ணணும், ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறத தவிர்த்து வேற எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாது. ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் எல்லாம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நேரடியான ஒரு உண்மை. இதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இது எதுக்கான விஷயமா இருந்தாலும் இதுதான் உண்மை. ஏழாவது, புதிய மனிதர்களை சந்திங்க, புதிய மனிதர்கள் கூட பழகுங்க. இந்த நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு சில இடங்களுக்குலாம், ஒரு சில உயரங்களுக்கு போவீங்க, நீங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனா இந்த நெட்வொர்க்கிங், புது புது மனிதர்கள் கூட பேசுறது, பழகிறது, அவங்க கூட வரக்கூடிய இந்த நட்புனால நீங்க போக வேண்டிய இடம் அப்படின்னு ஒரு இடம் வச்சிருப்பீங்க இல்லையா, அதை விட அதிகமான தூரத்துக்கு கூட நீங்கள் போயிடுவீங்க. மிகப்பெரிய ஒரு உயரத்தை கூட நீங்கள் கண்டிப்பாக அடைவீங்க. இது என்றைக்குமே நீங்கள் இதை மறந்துடாதீங்க. நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறத, அதாவது மற்றவங்க கூட பழகிறது, நண்பர்கள் சேர்க்கறது அப்படிங்கிறத மட்டும் என்றைக்குமே அண்டர் எஸ்டிமேட் மட்டும் பண்ணிடாதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அத்தியாவசியமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. எட்டாவது, நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நல்ல ஹெல்த்தியாக இருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு நல்ல ஒரு மார்னிங் ரொட்டீனை கிரியேட் பண்ணுங்க. இந்த மார்னிங் அப்படிங்கிறது ரொம்ப 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 பவர்ஃபுல்லானது. இதை எப்பவுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. காலையில் எந்திரிச்சு இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ணி அதை டெய்லி லைஃப்குள்ளே புகுத்தி எல்லா நாளும் இதை நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது உங்களை தேடி வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மார்னிங் ரொட்டீன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய மைண்டு தான் உங்களுடைய ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ரெண்டு, அதே மாதிரி ரொம்ப ஒரு மோசமான எதிரி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய மைண்டை அச்சீவ்மெண்ட்டு, கோல், இந்த மாதிரியான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஆனால் அடிக்ஷன், போதை, சோம்பேறித்தனம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்போ இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள்
ரொம்பவே மோசமான ஒரு நிலைமைக்கு போயிருவீங்க. ஸோ இது என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்ப்ளைண்ட் பண்ணுறதை நிப்பாட்டுங்க, கம்பேர் பண்ணுறதை நிப்பாட்டுங்க. நம்மளுடைய லைஃப்பை மற்றவங்க கூட என்றைக்குமே நம்ம கம்பேர் பண்ணிக்கவே கூடாது. நம்ம லைஃப்பை நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், கம்ப்ளைண்ட் பண்ணுறதை நிப்பாட்டிடுங்க. ஏன்னா இப்போ நம்ம இருக்கிற ஸ்டேட்டு பெஸ்ட் ஸ்டேட் ஆஃப் லைஃபாக இருக்கும். இது நமக்கு பல வருஷம் கழித்து தான் தெரியும். ஸோ அதனால் இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எதை பற்றியும் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இப்போ நம்ம இருக்கக்கூடிய லைஃப்பை அப்படியே 100% ஏற்றுக்கிட்டு எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறது டெஃபினட்டாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோஸில் இன்னும் டீட்டெயில்டாக பார்ப்போம். பை. அண்ட் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.